மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்தப்பட்டு சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். நீங்க பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல இந்த கோயில் கட்டப்படல, அதிலிருந்து 3 கிலோமீட்டருக்கு அப்பால் கட்டி இருக்கிறார்கள். நீங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும், அயோத்தியில 3250 ராமர் கோயில்கள் இருக்கின்றன. இன்னைக்கு மோடி கட்டிருக்கிறது 3251வது கோயில். அவ்வளவுதானே ஒழிய அதை தவிர அதுக்கு முக்கியத்துவம் எதுவும் கிடையாது. மற்ற கோயிலெலாம் மக்கள் தங்களுடைய சொந்த பணத்தில் கட்டினாங்க. ஆனால் இன்னைக்கு இவர் வேறு விதமாக வசூல் செய்து இதை கட்டியிருக்கிறார். இதுதான் வித்தியாசமே ஒழிய வேற ஒன்றும் இல்லை. ராமருக்கு இந்த தேசத்தில் யாரும் விரோதிகள் கிடையாது. நான் நேற்றைய பத்திரிகையில் பார்த்தேன், முஸ்லீம் மத குருக்கள் டெல்லியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நன்றாக நடக்க வேண்டும் என்று வேண்டியிருக்கிறார்கள். கிறிஸ்துவ பாதிரிமார்கள் இதற்காக பிரேயர் செய்திருக்கிறார்கள். எல்லா அரசியல் கட்சியுமே ஆதரித்திருக்கிறார்கள். யாருமே இந்த கோயிலை கட்ட வேணான்னு சொன்னது என்ன, நீங்கள் பாபர் மசூதியை இடிச்சுட்டு அந்த இடத்துல கட்ட வேண்டாம், அவங்களுக்கு தனி இடம் நமக்கு தனி இடம்னு சொன்னாங்க. இப்படி தான் பல பேர் சொன்னாங்களே ஒழிய இன்றைக்கி நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு இருக்கீங்களே ஒழிய, ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ராமர் பிறந்த இடத்துல நீங்களும் அந்த கோயிலை கட்டல. அதுதான் நாங்களும் சொன்னோம். நாங்கள் என்ன சொன்னோம், இப்போ நீங்கள் மட்டும் என்ன செஞ்சுருக்கீங்க? ஆனால் எங்கள் மேலே பழிய போடுறீங்க. இன்றைக்கி ராகுல் காந்தி ராமர் கோயிலுக்கு அஸ்ஸாமில் போகிறார். ஏன் போய் தடுக்கிறீங்க? அவர் என்ன கோயிலை இடிக்க போகிறாரா? கோயிலில் இறை வழிபாடு செய்வதற்காக அவர் போகிறார். அவரை போய் எதுக்கு தடுக்கிறீங்க? இதெல்லாம் மிகவும் தவறு, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எங்களுடைய தலைவருடைய பயணத்தில் அவருடைய வாகனத்தின் மீது கல்லெறிந்திருக்கிறார்கள், கழியால் அடித்திருக்கிறார்கள். ஜெயராம் ரமேஷ் அவர்களுடைய காரை அடித்திருக்கிறார்கள், நொறுக்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் அவர்கள் தோல்வியடைந்து வருகிறார்கள் என்பதை காட்டுகிறது. அவங்க தோல்வியினுடைய உச்சகட்டம், விரக்தியினுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் வன்முறையில் இறங்கியிருக்கிறாங்க. காங்கிரஸ்காரர்களாகிய நாங்கள் அதை கண்டித்து அமைதியான முறையில் மிக தெளிவாக இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.